சார் ஜோதிடத்தில் என்னோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 2 கட்டம் இருக்குது. ஒன்று ராசி சக்கரம், இன்னொன்று அம்ச சக்கரம்னு. ஸோ எல்லா ஜோதிடரும் ராசி சக்கரம் வச்சே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பலன்களை. ஆனால் அம்ச சக்கரம்னா என்ன, அதை பற்றி யாருமே பேச மாட்றாங்க சார். அதுக்கு உங்கள் கருத்து? சார், ராசி சக்கரம் அம்சம் 2 சக்கரமும் உண்டு. ராசி கட்டம் அம்ச கட்டம் 2 கட்டம் உண்டு. ராசிங்கிறது இன்னைக்கு கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ப்ரீ டிஃபைன்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம். இதை நீங்கள் சேட்டலைட் மூலமாக கூட அப்சர்வ் பண்ணி எழுதிக்கலாம் ராசி சக்கரத்தை. அம்சங்கிறது என்னென்னா, இந்த ராசி சக்கரத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து நகர்ந்து பர்டிகுலர் டிகிரியில் நிற்கிது தெரியுமா? இதை யார் அங்கே தள்ளி விட்டது? ஸோ நட்சத்திரங்கள் என்ன பண்ணும், 27 நட்சத்திரங்கள் சேர்ந்து 9 கோள்களை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சைக்கிளில். அந்த 27 நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரம் அந்த பர்டிகுலர் கிரகத்தை இந்த டிகிரியில் வச்சுருக்கோ அதோட நோட்ஸ் தான் அம்சம். அப்போ அதுக்கு பேர் இங்கே டெக்னிக்கலாக பேசும்போது சாரம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஸோ சாரம் கொடுத்தது எந்தெந்த சாரத்தில் நிற்குது, யாருனால உந்தப்பட்டு அந்த கிரகம் ராசி சக்கரத்தில் அங்கே அமர்ந்திருக்கோ அதோட சாரத்தை குறிப்பிடுற நோட்டு தான் அம்சக்கட்டம். நத்திங் பட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நோய் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அம்சக்கட்டம். ஸோ அம்சக்கட்டம் தான் உங்கள் கிரகம் என்ன பலன் கொடுக்க போகுது, என்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத அம்சத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் உணர்த்துது.